ஆவினில் தற்போது முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களது நெற்பயிர்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் நெல் கொள்முதல் நிலையம் தொடங்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு புதிய தன்னம்பிக்கை வந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆவின் முறைகேடு தொடர்பான வீடியோ பழைய குற்றச்சாட்டு. இதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாறுனால அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட ஒரு சினிமா நடிக்க போயிட்டு வந்தாராம். அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ இதை வெளியிட்டிருக்காரு. இது இப்போ நடந்த சம்பவம் அல்ல. அது நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாமல் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனது அந்த வீடியோவிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல, முன்னால் உள்ள வீடியோ. இப்போது ஆவில்ல எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.